பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் செல்வதில்லை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது: நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகின்றது, அதன் ஓசை உமக்கு கேட்கின்றது, ஆனால் அது எங்கிருந்து வருகின்றதென்றும் எங்கு செல்கின்றதென்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது: நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராய் இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே? எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகின்றோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகின்றோம். ஏனெனில் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் பொழுது எப்படி நம்ப போகின்றீர்கள்? விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதில்லை. பாலை நிலத்தில் மோசேயினால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.